Welcome to my YouTube channel. This video will be sponsored by SB Digital Marketing. திருவண்ணாமலையில் கம்பெனி வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. டிஜிட்டல் கோர்சஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கமும் இருக்குது. 24/7 சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான அவரைக்காய் பொரியல் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. அவரைக்காய் வந்து கிரேவி வந்துட்டு செய்யலாமாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேனை வந்து வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அடுத்து பூண்டும் இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை வந்துட்டு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்துட்டு நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அதையும் போட்டு வணக்கிக்கோங்க. தக்காளி வந்துட்டு 2 தக்காளி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது நல்லா வந்து வெந்து வரட்டும். இப்போ வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக தான் தண்ணிக்கு லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ அதை வந்துட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேனார் வடை சட்டி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க. சட்டி காய்ச்ச பிறகு ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக நான் கம்மியாக ஊற்றுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குட்டி கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வணக்குங்க. ஒரு 20% வந்து அந்த ஆயிலே வந்து வணங்கியிருக்கணும். நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கின பிறகு நம்ம இந்த ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிருக்கோம். ஸோ தண்ணி தேவையில்லை. அப்படியே போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சுருங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு. நான் எதுவுமே போடலை. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வந்து வேணால் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் குழம்பு மாதிரி கிடைக்கும், கிரேவி மாதிரி. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து மேலே வரட்டும். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. ரெடி ஆகிடுச்சு. உப்பு வந்து போட்டுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.